Hello viewers, welcome to Kausi's Food Book. இன்னைக்கு நம்ம Kausi's Food Bookல கேரளா ஸ்டைல் மீன் பொளிச்சது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் இதோட டேஸ்ட் வந்து எல்லாத்தையுமே மறக்க வச்சிரும். அந்த அளவுக்கு வாழை இலையில பண்ற இந்த ஃபிஷ் ஃப்ரையோட சுவை வந்து அட்டகாசமா இருக்கும். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் ரெகுலர் காரமான மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், ஆயில் 2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 டீஸ்பூன். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபிஷ் ஃப்ரை மசாலா கூட சேர்த்து பண்ணலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ தண்ணி சேர்க்காமல் ஆயில் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா மசாலா மீன்லேருந்து உதிர்ந்து போகாமல் இருக்கும். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை 2 பக்கமும் சேர்த்து நல்லா தடவிக்கலாம். நான் 1/2 கிலோ எடையுள்ள ஒரு வாவல் மீன் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எடுக்கிற மீனோட அளவை பேஸ் பண்ணி மசாலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீனில் இருக்கிற குடல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. வவ்வால் மீன் இல்லைன்னா ஏதாச்சும் பெரிய சைஸ் முழு மீன் எடுக்கிறீங்கன்னா 2 பக்கமும் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மசாலா எல்லா இடத்துலையும் சேரும். இந்த மாதிரி கீரல் போட்டிருக்க இடத்துல நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு முழுக்க தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஆத்தன்டிக்கான கேரளா ஸ்டைல் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ மீனை ஒரு 60லேருந்து 70% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் இதை நம்ம வாழை இலையில் வச்சு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ முழுசாக இதை ஃப்ரை பண்ண வேண்டாம். அடுத்ததாக இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். மீன் பொரிச்ச எண்ணெயிலேயே கூட நம்ம இதை செய்யலாம். எண்ணெய் சூடானதும் 1 கப் வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு போல் பச்சை மிளகாய், 1 இன்ச் சைஸ் அளவு இஞ்சி செதைச்சது, 4 போல் பூண்டையும் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரவும் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதோட 1 கப் தக்காளி சேர்த்து நல்லா மசிகிற வரை வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் ஸ்டவ்ல இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். மீனை வாழை இலையில் வச்சு மடிக்கிறதுக்கு முன்னாடி அதை லேசாக தீயில வாட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். இந்த மாதிரி வாழை இலையை தீயில காட்டுறதால அது நல்லா மிருதுவாயிரும். அப்புறமா நம்ம மடிக்கிறப்போ அது கிழிஞ்சு போகாமல் இருக்கும். நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருக்கீங்கன்னா கொதிக்கிற தண்ணி இல்லைன்னா ரைஸ் வேகிறப்போ அதுக்கு மேலே லேசாக காட்டினீங்கன்னா அதே மாதிரி இது சாஃப்டாயிரும். சின்ன மீனாக இருந்தால் 1 பாதி வாழை இலையே போதும். இது மாதிரி பெரிய மீனாக இருந்தால் 2 இலையை க்ராஸாக போட்டு மடிச்சுக்கோங்க. கொஞ்சமாக மசாலா வைக்கிறேன். அதுக்கு மேலே மீன் வச்சு மறுபடியும் கொஞ்சமாக மசாலா வச்சுக்கலாம். வச்சுட்டு இலையை நல்லா மடித்து வாழை நார் இல்லைன்னா சின்னதாக ஒரு நூல் வச்சு கட்டிக்கோங்க.
இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கட்டி வச்சிருக்கிற இந்த மீனை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் தான் இதை செய்யணும். 2 பக்கமும் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணுறதுனால மசாலா மீனில் ஒட்டி வாழை இலையோட ஃப்ளேவரும் நல்லா கலந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிக விலை கொடுத்து ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றத விட வீட்டில் பண்ணுறது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வீக்கெண்ட் உங்கள் வீட்டில் இந்த மீன் பொளிச்சதை செஞ்சு பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாழை இலையில பண்ற இந்த ஃபிஷ் ஃப்ரையோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம கௌசிஸ் ஃபுட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. கௌசிஸ் ஃபுட் புக்கோட ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.